நடிகர் சேதுராமனோட மனைவி உமா சேதுராமன் தன்னுடைய குழந்தைகள் வளர்ப்பு பத்தி யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி கொடுத்திருக்காங்க. 2013ஆம் ஆண்டு வெளியான கண்ணா லட்டு தின்ன ஆசையா படம் மூலமா பிரபலமானவர் தான் நடிகர் சேதுராமன். நடிகர் சந்தானத்தோட நெருங்கிய நண்பர் அப்படின்றதுனால தமிழ் திரைப்படத்துல கால் பதிக்கிறதுக்கு நடிகர் சந்தானம் பெரும் உதவியா இருந்திருக்காரு. கண்ணா லட்டு தின்ன ஆசையா படம் உட்பட வாலிபராஜா, சக்கப்போடு போடு ராஜா மற்றும் 50க்கு 50ன்னு 4 திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு. இவர் தோல் நோய் மருத்துவரா சென்னையில தனியா கிளினிக் நடத்திட்டு வராரு. இவருக்கு கடந்த 2016ஆம் ஆண்டு உமையாள் அப்படின்றவங்களோட திருமணம் நடந்திருந்தது. இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. சேதுராமனோட இறப்புக்கு அப்புறம் தன்னோட குழந்தைகளுக்காக வாழ்ற உமையாள் தன் குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் அப்படின்றத குறித்து ஒரு பேட்டியில பேசியிருக்காங்க. அவங்க சொன்னது, நான் சேதுராமனோட 4 வருடங்கள் வாழ்ந்திருக்கேன். அவரோட வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒவ்வொரு நினைவுகளை கலந்திருக்கு. குழந்தை வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அவங்கள இப்படி வளர்க்கணும் அப்படி வளர்க்கணும்லாம் நினைக்கல. எப்படி குழந்தைகள் ஒரு பொழுதும் நாங்கள் நல்ல வசதியாக ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழ்கிறோம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அவங்க நாளைக்கு சமூகத்தில் தனியாக முகம் கொடுக்கும் பொழுது தோல்விகளை சந்திக்க நேரிடும். அதை எதிர்கொண்டு முன்னோக்கி செல்லணும். அதே மாதிரி அவங்கள விட சின்னவங்க, பெரியவங்க, சொந்தக்காரவங்க, வசதின்னு நினைக்கக்கூடாது. குழந்தைகள் எப்படி வளரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அப்படியே அவங்கள முன்னணியில நம்ம நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.